களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மகத்தான இலக்கிய முன்னெடுப்பை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லுகிற பணியினை நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் இணைய வாயிலாக ஒரு தொடரோட்டம் போல நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளில் குறிப்பாக சிறுகதைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு கதையாக சொல்வது, அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு படைப்பாளனுடைய முழு கதையையும் முதலிலே முடித்து விடுத்து அடுத்த படைப்பாளனுக்கு செல்லுவது என்கிற அடிப்படையில் நம்முடைய கு. அழகிரிசாமி அவனுடைய கதைகளை முழுமையாக கதை சொல்லி வாயிலாக கேட்டும் பின்னூட்டம் வாயிலாக பகிர்ந்தும் நாம் நிறைவு செய்தோம் தோழமைகளே. அடுத்ததாக பொதுவுடைமை சிற்பி, அடித்தட்டு மக்களின் வாழ்வியலை படைப்பாக்கம் தந்த மனிதநேய மகத்துவம் தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகள் குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் பயணித்து இன்றைக்கு 11வது நாளில் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே. நம்முடைய தமிழொலியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் எழுதுகிறார், ஒரு கவிஞன் வாழ்ந்ததற்கு அடையாளமே அவனுடைய படைப்புகள் தான் என்று தன்னுடைய நிலைபெற்ற சிலை என்கிற படைப்பின் வாயிலாக எழுதுகிறார். குறிப்பாக 5 சிறுகதை தொகுதிகள் அவர் எழுதினார். தமிழொலியின் சிறுகதைகளில் வரும் பாத்திரங்கள் பெரும்பாலும் தலித்துக்கள், தொழிலாளர்கள், போராளிகள் என அடித்தட்டு மக்களின் வாழ்வியல் கொண்ட கதாபாத்திரமாகவே அமைக்கப்பட்டு இருந்தார். இடதுசாரி இயக்க படைப்பாக்கங்களில் சாதிய சிக்கல்களை நேரடியாக பேசப்படாமல் இருந்த காலத்தில் தமிழொலி சாதியத்தையும் தலித்துக்களின் விடுதலையும் பாடினார். இவர் தாமரை இதழில் வனமலர் என்னும் தலைப்பில் சில உருவக கதைகளையும் எழுதியிருக்கிறார். 50களின் இறுதியில் தமிழொலி திரைப்படத்துறையில் கால் பதித்தார். உலகம் என்கிற, அதாவது 1953 உலகம் என்கிற திரைப்படத்தில் ஒரு பாடலும், 1957 அலாவுதீன் அற்புத விளக்கும் என்கிற திரைப்படத்தில் ஒரு பாடலும் எழுதினார். ஆனால் அவருடைய சிந்தனை செயல் எல்லாம் உழைக்கும் வர்க்கத்தை நோக்கியதாகவே இருந்தது. அவர் எழுதுகிறார் தன்னுடைய கவிதை ஒரு இடத்தில், அன்றே இருட்கடலில் ஆழ்ந்திருந்த வந்த முத்தே, முழு நிலவே மே தினமே வாராய் நீ, வாராய் உனக்கென்றன் வாழ்த்தை இசைக்கின்றேன் என முழங்கிய பொதுவுடைமை சிற்பியினுடைய சிறுகதை படைப்புகளை நானும் ஒரு கதை சொல்லல் வாயிலாக நாம் பயணித்து இன்றைக்கு 11வது நாளில் அவருடைய சிறுகதையான காதலுக்கு எதிரே என்கிற கதையை நாம் கேட்க இருக்கிறோம் தோழமைகளே. அந்த கதையை நம்மோடு பயணிக்க இருக்கக்கூடிய பெருமகனாரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் நிறைவாகவும் விரிவாகவுமே சொல்லலாம். காரணம், அந்த அளவிற்கு நம்மோடு நெருக்கமாக இருந்த மிகப்பெரிய ஒரு படைப்பாக்க மிக்க ஆளுமை நம்மோடு இணைந்திருக்கிறார் என்றே நாம் சொல்ல வேண்டும். அவர் யார் என்று கேட்டால், இன்றைக்கு வேர்ல்ட்ஸ் பல்கலைக்கழகத்திலே தமிழ் துறையினுடைய உதவி பேராசிரியராக பணியாற்றி வரக்கூடிய பெருமகனார் முனைவர் மா. பிரபாகரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தமிழ் துறையில் ஆய்வியல் நிறைஞர் பட்டம் வரை சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலும், முனைவர் பட்டத்தை தாம்பரம் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியிலும் பயின்ற இவர் 2006 பழப்பம் என்னும் கவிதை வழி படைப்புலகில் நுழைந்த இவர் பிஞ்சுகள் என்கிற நாவலையும் கண்ணாடி என்னும் சிறுகதை தொகுப்பையும் இவர் வெளியிட்டிருக்கிறார். 2016 சங்க இலக்கிய வரையறையும் கால ஆய்வு வரலாறும் என்கிற தலைப்பிற்காக தமிழக அரசினுடைய 50வது பொன்விழா ஆண்டின் நிகழ்வில் இளம் ஆய்வியறிஞர் விருதும், 2017 தூய்மை இந்தியா திட்டத்திற்காக எடுக்கப்பட்ட முகம் என்னும் குறும்படத்திற்காக தேசிய அளவில் சிறந்த பங்கேற்பாளராகவும் விருது பெற்ற பேராளர் ஆவார்.
இவர் மொழி பயணத்தில் காலமும் கருத்தும் என்னும் தலைப்பின் கீழ் 2018 வேர்ல்ட்ஸ் அறிவியல் தொழில்நுட்ப உயர் ஆராய்ச்சி நிறுவன தமிழ்துறையின் முதல் பன்னாட்டு கருத்தரங்கினை சிறப்பாக நடத்திய ஒருங்கிணைப்பாளர் ஆவார். இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக 668 பக்க அளவில் ஒரு ஆய்வு கட்டுரை தொகுப்பை வெளியிட்ட பெருமகனார் ஆவார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் தரமணி உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தோடு இணைந்து இணைய வாயிலாக 11 கீழ்கிடக்கு நூல்களும் காலமும் கருத்து களமும் என்கிற தலைப்பின் கீழ் 7 நாட்கள் நடைபெற்ற இணையவழி கருத்தரங்கினை நடத்திய ஒருங்கிணைப்பாளர் ஆவார். 2000ற்கு மேற்பட்ட பேராளர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக திருக்குறள் சிலைகள் குறித்த கருத்தினை டென்மார்க் தமிழ் மையத்தோடு ஜெர்மன் தமிழ் மரபு அறக்கட்டளையோடும் இணைந்து ஒரு நாள் பன்னாட்டு கருத்தரங்கினையும் இவர் நடத்தியுள்ளார். இதிலும் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து சிறப்பிக்கப்பட்டது. 2017 திருவள்ளுவர் திடுக்கிட மாட்டார் என்னும் பரிமேலழகரின் திருக்குறள் உரை குறித்த ஆய்வு நூலும் 2019 அப்பாவின் முத்தம் என்னும் கவிதை நூலும் தேசிய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் நடைபெற்ற கருத்தரங்கங்களில் பங்கேற்ற படைப்பாளி ஆவார். 30க்கும் மேற்பட்ட ஆய்வுரைகளை அரங்கேற்றியுள்ளார். கோயம்புத்தூர் அவினாசி மகளிர் மனையியல் பல்கலைக்கழகத்திலும் சென்னை உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்திலும் திருச்சி புனித சிலுவை கல்வியியல் கல்லூரியிலும் அறக்கட்டளை சொற்பொழிவை நிகழ்த்திய பெருமகனார் ஆவார். இவர் பழப்பம் என்னும் கவிதையில் உள்ள ஒரு கிராமத்து சிறுமி என்னும் கவிதை கோயம்புத்தூர் அவினாசி மகளிர் மனையியல் பல்கலைக்கழகத்திலும் முதுகலை தமிழ் மாணவர்களுக்கு பாடமாக உள்ளது. இவரின் மேற்பார்வையின் கீழ் 10 ஆசிரியர்கள் ஆய்வியல் நிறைஞர் பட்டத்தை பெற்றுள்ளனர். 80 பேர் 8 பேர் முனைவர் பட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இவரின் பிஞ்சுகள் நாவலையும் கண்ணாடி சிறுகதையும் களமாக கொண்டு இதுவரை 4 ஆய்வியல் நிறைஞர் பட்டத்தை பெற்றுள்ளனர். கல்லூரி காலம் முதல் சமுதாய விழிப்புணர்வு நாடகங்களையும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் வாயிலாகவும் தான் சார்ந்த தமிழ்துறையின் சார்பாகவும் விழிப்புணர்வாய் இலக்கிய படைப்பின் வாயிலாக பணிக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் மா பிரபாகரன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு தமிழொலியினுடைய சிறுகதை படைப்பான காதலுக்கு எதிரே என்கிற சிறுகதையை கதை சொல்லியாக நம்மோடு பயணிக்க இருக்கிறார். தோழமையே வருக, கதை சொல்க. நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஒரு நீண்ட அறிமுகம். இதற்கு காதலுக்கு நேர் என்று உங்களுடைய அன்புக்கு நேர் நின்று அதை செவிமடுத்தேன். பெரும் பெரும் செயல்பாட்டில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற தோழர்கள் இருக்கின்ற ஒரு அவைக்கு வணக்கம். என்னை அறிமுகப்படுத்திய ஐயா அவர்களுக்கும், இதில் கலந்து கொண்டு நாள்தோறும் கருத்துரைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் இளங்கோ ஐயா அவர்களுக்கும் அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்புக்கு ஏற்றது போல் தொடங்கலாமா அல்லது தமிழ் ஒளியை பொது உடைமை ஒளி என்று சொல்வதற்காக அதை சொல்லி தொடங்கலாமா என்று இருதலை கொல்லி எறும்பை போல தொடக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். எனினும் என் தலைப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதால், காதலுக்கு எதிரே என்கின்ற தலைப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதால் நான் இப்படி சொல்லி இந்த உரையை, இந்த கதை சொல்லும் முறையை தொடங்கலாம் என நினைக்கிறேன். காதலினால் மானுடருக்கு கவிதை உண்டாம், கானம் உண்டாம், சிற்ப முதல் கலைகள் உண்டாம், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே. ஆம், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே என்று பாரதியின் வரிகளை தொட்டு, பாரதியின் இன்னொரு எழுதுகோலாய் செயல்பட்ட தமிழ் ஒளி எத்தகையவர் என்பதை உலகம் அறியும். இருப்பினும் அவருடைய ஒரு சில வார்த்தைகள், கோழிக்கு முன் எழுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதபதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே மே தினமே வருக என்று பாடிய கவிஞன் தமிழ் ஒளி. அதனால்தான் தமிழ் ஒளியை நம்ம பொது உடைமை கவிஞன் என்கின்ற அடையாளப்படுத்தலும் அதற்கான சான்றுகளும் நிறைய நிரம்ப இருக்கிறது. அதற்கு சான்றுதான் அந்த சொல்லாட்சி
கோழிக்கு முன் எழுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதபதைத்து கண்ணீர் துடைக்க வந்த மேதினம். மேதினத்தை அற்புதமான உருவகமாக யோசித்தவன் இந்த கவிஞன், பன்முக படைப்பாளன், தமிழ் ஒளி என்கின்ற ஆளுமையின் ஒரு கதையை பேசலாம் என்று புரட்டிய போது அதுல இளங்கோ ஐயா கொடுத்த வரிசையில பெரும்பாலான கதைகள் புக் செய்யப்பட்டு விட்டதுன்னு சொல்லலாம். ஆங்கிலத்துல சொல்றோம்னா ஏற்கனவே பல பேரு அந்தந்த கதைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல மிச்சம் இருக்கிற கதைகள் என்ன அப்படின்னு தேடி பார்த்தப்போ காதலுக்கு எதிரே அப்படின்னு ஒரு கதை கண்ணுல பட்டுச்சு. நீளமான கதையாவும் இருந்தது, ரொம்ப பெரிய கதையாவும் இருந்தது. சிறுகதையில அவர் எழுதுனதுலயே இது பெரிய கதைன்னு நினைக்கிறேன் நானு. எடுத்து படிச்சு பார்த்தா அதாவது கதையோட இலக்கணம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த முதல் பக்கத்திலேயே ஒரு சில பத்திய படிக்கும் பொழுதே அதனுடைய ஈர்ப்பு நம்மளை உள்ள இழுத்துக்கணும் அப்படின்னு அந்த ஈர்ப்பு தமிழ் ஒளியின் கதையில இருந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் வரிய படிச்சுட்டு நான் கதைக்குள்ளேயும் கதாபாத்திரங்களுக்குள்ளேயும் கதையை எப்படி அவர் நகர்த்துறார் அப்படின்றதையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கமலா அப்படின்னு தொடங்குது கதை. உன் தந்தையிடம் நான் கோபமாய் நடந்து கொண்டதை பற்றி நீ ஏதும் வருத்தப்பட மாட்டாய் என்றே நம்புகிறேன். எத்தனையோ முறை உங்கள் வீட்டினின்றும் எரிந்த எச்சிலைகள் எங்கள் வீட்டு வாசலில் விழுந்ததை நான் பார்த்திருக்கின்றேன். அன்று கை தவறி என் அன்னை வீசி எறிந்த இலை உங்கள் வீட்டு வாயிலில் விழுந்து விட்டது. உடனே உன் தந்தை அப்படியா சீர்வது? அப்படி தொடங்குது கதை. இது ஒரு உரையாடல் அப்படின்னு நாம நினைச்சு படிப்போம். ஆனா இது உரையாடல் இல்லை, இது ஒரு கடிதத்துக்குள்ள இருக்கிற வார்த்தை. அங்கதான் தமிழ் ஒளியோட எழுத்து, சிந்தனை ரெண்டும் எப்படி வாசகர்களை உள்ள இழுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அடியை போடுது. அப்போ முதல்ல எடுத்த உடனே பிரச்சனை, காதலுக்கு எதிரே அப்படின்ற தலைப்பு ஏன் வந்தது அப்படின்றத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்குறதுக்கு பின்னாடி இந்த கதிரேசன் என்பவனும் கமலா என்கின்ற பெண்மணியும் காதலர்கள் அப்படின்ற செய்தி இந்த முதல் பத்தியில வருது. இதோட சேர்த்து இந்த கதை முழுக்க ஓடுகின்ற ஓட்டம், இந்த கதை முழுக்க எங்க நடக்குது, என்ன பிரச்சனைக்குள்ள போகுது அப்படின்ற விஷயத்தையும் இந்த முதல் பத்தியிலே தமிழ் ஒளி எழுதிடுறார். எதிர் வீட்டுல குடியிருக்கிற கமலா அவங்க வீட்டுக்கும், அதாவது தன்னுடைய காதலி வீட்டுக்கும், இந்த சைடு இருக்கிற இவருடைய இந்த கதிரேசன் என்கின்ற கதாநாயகனுடைய வீட்டுக்கும் இடையில ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னம்னா, சாப்பிட்டு இலைய போடுறாங்க வாசல்ல, அது காத்தடிச்சு அந்த வீட்டு வாசலுக்கு போயிடுது. அதுதான் பிரச்சனைக்கான காரணமா மாறுது. உடனே கமலாவுடைய அப்பா கண்ணப்ப முதலியார் அவர் என்ன பண்றார், இப்படிப்பட்ட கதைகளும் தமிழ் ஒளி எழுதியிருக்கிறார். பெரும்பான்மையும் பொது உடைமை, கொடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்த பிரச்சனை என்பதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த கதையை ஏன் எழுதினார், ஓரளவுக்கு ஒரு மேல்தட்டு வர்க்கத்து குடும்ப பிரச்சனையை பேசுற ஒரு கதை. இந்த கதையை எழுதுறதுக்கான காரணம் என்னன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த இலை விழுந்ததுக்காக கமலாவுடைய அப்பா மோசமான ஒரு வார்த்தையை சொல்லி திட்டார். உடனே கதிரேசனுடைய அம்மா பூரணி அம்மாள், அப்ப 4 கதாபாத்திரம் வருது. முதல்ல அறிமுகமாகிற கதாபாத்திரம் கடிதம் தான். இந்த கடிதம் தான் கதிரேசனால எழுதப்பட்டு, நம்முடைய நட்பு அவ்வளவு அற்பமானதா, நீர்க்குமிழி போன்றதா, உன் விடையை எதிர்பார்க்கிறேன். உங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நடந்த சண்டையில நான் பேசினதால நீ கோவிச்சுக்கிட்டு இருக்கிற, எதிர் வீடு முகம் காட்டாம இருக்கிறான், அந்த வருத்தத்துல திரும்பவும் சேரணும், அந்த காதல் மறுபடியும் ஒண்ணு சேரணும் அப்படின்ற எண்ணத்துல கதிரேசன் ஒரு மன்னிப்பு கடிதம் மாதிரியும், 2வது மீண்டும் நாம பேசணும் பழகணும் அப்படின்ற மாதிரியும் எழுதி வேலைக்கார பெண்மணி கிட்ட கொடுத்து அனுப்புற. இப்ப 5வது 6வது கேரக்டர் நம்ம சொல்லலாம். கடிதம் ஒரு கதாபாத்திரமா வச்சோம் அப்படின்னா, அன்னபூர்ணியம்மா கதிரேசனுடைய அம்மா, கண்ணப்ப முதலியார் கமலாவுடைய அப்பா. சோ இந்த 4 கதாபாத்திரங்களோட வேலைக்காரி கடிதம், 6 கதாபாத்திரம் இந்த கதை முழுக்க பயணிக்குது.
இந்த கடிதத்தை கொடுத்த உடனே கதிரேசனுக்கு என்ன யோசனை அப்படின்னம்னா, பதில் கடிதம். எப்படியும் கமலா வந்து உங்க மேல நான் வருத்தப்படுவேனா? உங்க அன்பை நான் விடுவேனா? நம்ம காதல் என்ன அவ்வளவு சாதாரணமா? இவன் என்ன யோசிச்சு எழுதினானோ, கண்ணதாசன் சொல்றது மாதிரி, நான் பேச நினைக்கிறதெல்லாம் நீ பேசணும், நாளோடும் பொழுதோடும் உறவாடி மகிழணும்னு கண்ணதாசன் பாடல் எழுதுவார் இல்லையா? அந்த மனநிலையில இவர் எழுதி அனுப்புறான் கதிரேசன். அதே மனநிலை அவர் ரிப்ளை கொடுப்பா, அவளும் அதே கடிதத்தை கொடுத்து எழுதி அனுப்புவா அப்படின்னு எதிர்பார்த்து கனவு கண்டு காத்திருக்கிறான். இப்ப இந்த இந்த கதையில இருக்கிற சுவாரஸ்யம், இந்த கதை ஏன் இன்னைக்கு நம்ம திரும்பவும் கவனிக்கப்படணும்னா, இன்னைக்கு காதல் எப்படி இருக்குதுன்னு பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். லவ் டுடேன்னு கூட சமீபமா ஒரு படம் வந்தது. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அதை தொலைக்காட்சியில அதை காமெடியா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற காதலுக்கும் அன்னைக்கு இருக்கிற காதலுக்கும் எப்படிப்பட்ட வித்தியாசம்ன்றத கூட இந்த கதையை படிக்கும்போது நமக்கு தெரிய வருது. பெரும்பாலும் கடிதத்தின் வாயில் தான் செய்திகள் பரிமாறப்படும். அந்த பதில் கடிதம் வர வரைக்கும் படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும், உறக்கம் இருக்காது, அந்த கற்பனைகள் இருக்கும், எவ்வளவு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். இன்னைக்கு போன்ல எல்லாத்தையும் உடைச்சி நொறுக்கியாச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். இப்ப இந்த பதில் கடிதம் வருமா வருமானு காத்துக்கிட்டு இருப்பான். மறுநாள் பதில் கடிதம் வருது கமலா கிட்ட இருந்து. அதே வேலைக்காரி பெண்மணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ரொம்ப ஆவலோட, ரொம்ப அப்படியே ஒரு பசியில இருக்கிற ஒரு புலி ஒரு இரைய பார்த்தா எப்படி பாயுமோ அந்த மாதிரி அந்த கடிதத்தை பிரிச்சு படிச்சா, இவன் இரையா வரா மாதிரி அந்த கடிதம் இருந்தது. அது கமலா எழுதியிருந்தாங்க, உங்களுக்கு உங்க அம்மா எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி எனக்கு எங்க அப்பா முக்கியம். அதனால இனிமே நாமோ இந்த அன்பை தொடர வேணாம் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புறான். ஒரு சாதாரணமான சண்டையால இந்த காதல் கேள்விக்குறியா மாறுது. உடனே உடைஞ்சி நொறுங்கி போயிடுறாரு நம்ம கதாநாயகனான கதிரேசன். அப்படின்னா இவ்வளவு நாள் பேசினது, பழகினது, அன்பான வார்த்தைகளை பரிமாறிக்கினது கடிதத்தின் வாயிலா, நேர்முகமா, எல்லாம் பொய்யா அப்படின்னு மனவேதனைப்பட்டு ரொம்ப துவண்டு துன்புறுத்து தூக்கம் இல்லாம உணவு இல்லாம தவிக்க ஆரம்பிக்கிறான் கதிரேசன். இந்த கடிதத்தை எழுதிட்டு கமலா வந்து ஒரு சுகமான மனநிலையில இருக்கிறாளானா அதுவும் இல்லை. அங்கதான் பெண் மனம் சார்ந்த ஒரு உளவியலும் பேசப்படுது. அவ எழுதி அனுப்பிட்ட அப்பாவுக்கு ஆதரவா, காதல் வேணாம், காதலன் வேணாம் அப்படின்றது மாதிரி. ஆனா அவ விழுந்து விழுந்து உடைஞ்சி உடைஞ்சி ரகசியமா அழுவுறது அவளுக்கு மட்டுமே தெரிகிற ஒரு விஷயமா இருக்குது. அப்ப ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் இருக்கு. ஆனா இந்த பெரியவங்க சண்டை போட்டுக்கிறதால அந்த காதலை ஒரு நிறுத்த வேண்டிய கட்டத்துல கமலாவும், அதை எப்படியாவது திரும்ப எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற குழப்பத்துல கதிரேசனும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய முடிவு என்ன அப்படின்றதுதான் இந்த கதை. கிட்டத்தட்ட 16 17 பக்கத்துக்கு மேல போகுது, கடந்து போகுது. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, ஒரு எழுதுற உவமைகள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவ மனச மறுபடியும் எப்படியாவது மாத்த நினைச்சு இவர் உட்கார்ந்துகிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறாரு. யாருடைய பாடல்னா பாசுரத்தை எடுத்து பாடுறாரு, ஆண்டாளுடைய பாசுரத்தை. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அப்படின்றாரு. திரும்ப திரும்ப கமலப்பூ நாருமோ கமலப்பூ நாருமோ, கேசட் சிக்கிக்கிட்ட எப்படி பாடுமோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தை துணியில பாடுறாரு. எதிர் வீடுன்றதால இவர் பாடுற சத்தம் அங்க கேக்குது. இந்த கமலப்பூ நாருமோன்னும் போது அவளுக்கு மனசு, கமலா இல்லையா கதாநாயகியோட பேரு, மனசுல ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணுது. அவளும் துன்புறுறா ரொம்ப. இந்த பிரிவு வலி அவளுக்குள்ளவும் அதிகரிக்குது. இந்த பிரிவு வலி அதிகரிச்சாலும் அவருடைய அப்பா வந்து ரொம்ப விடாப்பிடியா இருக்கிறாரு. இருந்து என்ன பண்றாரு, கமலாவுக்கு ஒரு திருமணம் செய்து வச்சிடலாம். இந்த 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 கதை கொஞ்ச நாள்லயே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கதையா இருக்கு. இதுக்குள்ளவே என்ன பண்றாரு, இந்த கதிரேசன் பையன் வேணாம். இத்தனைக்கும் ஒரு குறிப்பும் இந்த கதைக்குள்ள வருது. ரெண்டு பேருமே ஒரே சாதி தான். இப்ப கண்ணப்ப முதலியார்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப ரெண்டு பேரும் ஒரே சாதியா இருந்தாலும் கதிரேசன் வந்து ரொம்ப ஏழை வீட்டு பையன், படிச்ச பையன், எதிர் வீடு. இவரு ரொம்ப வசதியானவர். அப்ப தமிழ் வழி பொதுவுடைமை கவிஞர்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கான விடயம் நமக்கு இதுக்குள்ள வந்துருது. என்ன வருது அப்படின்னா,
ஒரு வசதி படைத்தவருடைய மனநிலை, வசதி படைத்தவருடைய மனநிலையில எப்படி ஏழைகளை பாக்குறாங்க. ஒரே சாதியா இருந்தாலும் அவங்களும் ஒரு விதமான ஒடுக்கப்பட்டவர்கள் மாதிரி பாக்குற ஒரு மனநிலை பணக்காரர்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகா பதிவு பண்றாரு. அதனால கமலாவுடைய அப்பா என்ன பண்றாரு, மதுரையில இருந்து ஒரு மாப்பிள்ளையை புடிச்சுன்னு வரணும் அப்படின்னு நினைச்சு கமலாவுக்கு திருமண ஏற்பாடை தடபடலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பொண்ணு பாக்குறதுக்கு வர வைக்கிறார். கதையோட பின்னல் எப்படி போகுது அப்படின்னம்னா, கதிரேசன் ரொம்ப துன்புறுத்து இந்த பிரிவு துன்பத்தால என்ன பண்றான், இந்த ஊரை விட்டே எங்கன்னா போயிட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மதுரைக்கு கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறான். தோழர் இவனும் தோழர் இடையூறுக்கு மன்னிக்கணும். சொல்லுங்க. நீங்க இந்த காதல் வென்றதையும் சேர்த்து சொல்றீங்களோ? அது நான் செவ்வாய்க்கிழமை நான் பேச வேண்டியதா இருக்குது, அதையும் சேர்த்து சொல்றீங்களே? அதை நான் சொல்லிடுறேன், இருங்க, அவசரப்பட்டானா நான் சொல்றேன். அது நீங்க தானே, அது சொல்றேன். கதையோட அப்படியே வாங்க பயணிச்சுட்டு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவன் மதுரைக்கு போகணும். இதுல இன்னொரு முக்கியமான ஆராய்ச்சி முடிவும் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். இந்த கதை சொல்றல் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லாம ஆராய்ச்சி போக்குலயும் இதை நான் அணுகி இருக்கிறேன். அதை நான் கடைசியா சொல்லலாம்னு இருந்தேன். நாகராஜன் தோழன் நினைக்கிறேன், அவருடைய குரல் எனக்கு பரிச்சயம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவனும் மதுரைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். மாப்பிள்ளை வீட்டார் அன்னைக்கு வராங்க. வந்து தடபுடலா பெண் பார்க்கிற படலத்தை எடுத்துட்டு இருக்காங்க. கமலா வந்து துருன்னு வேலையில ஈடுபடுறா. மாப்பிள்ளை வீட்டாருக்கு வந்து என்னென்ன பணிவிடை செய்யணுமோ அது எல்லாத்தையும் பயங்கரமா செய்யறாங்க. இத வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலைக்காரி கதிரேசன் கிட்ட வந்து சொல்றா, அவ பாருங்க அவ்வளோ சந்தோஷமா துருன்னு வேலை செய்யறா. நீங்க வந்து கொஞ்சம் கூட அவ மனசுல இல்ல போல இருக்கு அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு பூனை மாதிரி நடந்து போயிடுறா இந்த வேலைக்காரி. இப்ப இன்னும் துடிச்சு போறான் கதிரேசன். இது என்ன இது, அப்ப இவ்வளவும் பொய்யா, எல்லாமே பொய்யா அப்படின்றது மாதிரி துடிச்சு போய் இருக்கும்போது கமலாவுடைய உலையில மறுபடியும் தமிழ் ஒலி எழுதுறார். அவ ஏன் அந்த மாதிரி பரபரப்பா எல்லா வேலையும் செய்துன்னு இருந்தானா, வேலை நிறைய செய்யறதன் மூலமா மனசோட எண்ண ஓட்டங்களை, அதாவது கதிரேசன் கிட்ட இருந்து விலக்கலாம் அப்படின்ற ஒரு உளவியலை அவ கத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான், முயற்சி பண்றான். அவனை மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி தான் அந்த மாதிரி வேலையில ஈடுபடுறா அப்படின்ற விஷயமும் தமிழ் ஒலி அதை எழுதுற. இப்போ அந்த பக்கம் பெண் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். சாப்பிட்டு முடிச்ச உடனே கண்ணப்ப முதலியார் என்ன பண்றார், சாப்பாட்டு இலையை கொண்டு வந்து வெளியே போடுறார். இப்ப எப்படி ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு எச்சிலி இலை போட்டதால, சாப்பாட்டு இலை போட்டதால எப்படி பிரச்சனை வந்ததோ அது மாதிரி சாப்பிட்ட இலையை கொண்டு வந்து கண்ணப்ப முதலியார் கண்ணப்ப முதலியார் முதலியார் இல்ல, இல்ல கண்ணப்ப அப்படிங்களா, கண்ணப்ப பிள்ளைதான், கண்ணப்ப பிள்ளைதான். சரி சரி சரி, கண்ணப்ப பிள்ளை. கண்ணப்ப பிள்ளை என்ன பண்றாரு, தூக்கி வந்து போடுறாரு. அத போட்ட உடனே காத்து ரொம்ப நல்லா வீசி அந்த எச்சில் இலை இந்த பூரணி அம்மா கதிரேசன் வீட்டு பக்கம் வருது, வாசலுக்கா. இந்த காத்தும் ஒரு கதாபாத்திரம் மாதிரி இங்க செயல்படுது. எப்போன்னு சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பூரணி அம்மாள் இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எப்படி கண்ணப்ப பிள்ளை முதல்ல ஒரு வார்த்தையை போட்டு திட்டி யார் இந்த இலையை போட்டதுன்னு சொன்னாரோ அந்த வார்த்தையே போட்டு பூரணி அம்மாள் பேச ஆரம்பிக்கிறான் வாசல்ல நின்று, யார் இதை போட்டது அப்படின்னு. உடனே இந்த கண்ணப்ப பிள்ளை ஓடி வந்து சண்டைக்கு மறுபடியும் குடிக்கிறார். வீட்டுல கமலாவை பெண் பார்க்க வந்த அந்த மாப்பிள்ளை வீட்டார் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல சண்டை நடக்குது. உடனே கதிரேசன் சும்மா இல்லாம மறுபடியும் கதிரேசனும் உள்ள வர்றார் தெருவுக்கு. அப்போ அவரு ரொம்ப மோசமா பேச அதை பொறுத்துக்க முடியாத கதிரேசன் வேகமா போயிட்டு கண்ணப்ப முதலியார அடிக்கிறதுக்கு போறார். அந்த கண்ணப்ப பிள்ளை அடிக்கிறதுக்கு வரார். உடனே கதிரேசன் தள்ளி விட்டுறாரு. கீழே விழுந்து போற கண்ணப்பம் ரொம்ப உடஞ்சி போய், என்ன இந்த ஊரே மதிக்கும், நான் அவ்வளோ பெரிய பணக்காரன், இவர் வந்து என்ன இப்படி தள்ளி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. உடனே அந்த மாப்பிள்ளை வீட்டார் எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. வந்து இந்த சண்டையை பாக்குறாங்க.
உன்னை ஜெயில புடிச்சு போறேன்னா பாரு அப்படின்னு கண்ணப்பர் சொன்ன உடனே கமலா கண்டிப்பா இவனை ஜெயில தான் புடிச்சு போடணும் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு சாதகமா பேசுறா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப கொதிச்சு போற கதிரேசன் வீட்டுக்குள்ள ஓடி போய் கமலா எழுதின எல்லா காதல் கடிதத்தையும் எடுத்துன்னு வந்து வீசுறான் தெருவுல அவ முகத்துக்கு முன்னாடி. அந்த காதல் கடிதத்துல ஒண்ணு மாப்பிள்ளை வீட்டார் எடுத்து படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு இந்த பொண்ணு வேணாம் அப்படின்ற முடிவோட அவங்க கிளம்புறாங்க. அப்போ கல்யாண ஏற்பாடு தடைபட்டு போகுது. இங்க பிரச்சனையும் அதிகமா மாறி போகுது ரெண்டு வீட்டுக்கும். இந்த காதல் கேள்விக்குறிதான் அப்படின்ற நிலையில கதை நகருது. அதுக்கு பிற்பாடு கமலாவோட உளவியல் அடிப்படையில அவ என்ன பண்றா, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இந்த பிரச்சனையை வேற மாதிரி அணுகி இருக்கலாமோ, ஏன் நம்ம பதில் கடிதத்துல மறுத்து எழுதணும், கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லி கதிரேசனுக்கு புரிய வச்சிருக்கலாமோ, நமக்கு இப்ப கல்யாணம் நின்னது கூட ரொம்ப நல்லதுதான், ஏன்னா இந்த கல்யாணத்துல எனக்கும் உடன்பாடு இல்லை அப்படின்னு அவ உள்மனம் நல்லா அவளோட பேச ஆரம்பிக்குது. சோ இந்த உரையாடல் ஒரு பக்கம் நடக்குது. இப்போ இது ரெண்டு வீட்டோட பிரச்சனை, அதுதான் அந்த தலைப்பா மாறுது. காதலுக்கு எதிரே எது நிக்குது அப்படின்னம்னா, இந்த ரெண்டு பேர் போட்டுக்கிற பிரச்சனை தான் காதலுக்கு எதிரே நிக்குது. ஆனா இது நிலைக்குதா இல்லையா அப்படின்றது கதையோட முடிவா மாறுது. உடனே கண்ணப்பரை பொறுத்த வரைக்கும், கண்ணப்ப பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அடி வாங்கினதால ஏதாவது இந்த பையனுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி போலீஸ் கேஸா மாத்துறார். போலீஸ் கேஸா மாத்தி அதை கோர்ட்டுக்கு கொண்டு போறார். கோர்ட்டுக்கு போன உடனே கமலா சாட்சி சொல்றாங்க. ஆமா, எங்க அப்பாவை இந்த கதிரேசன் அடிச்சான் அப்படின்னு சொல்லி. அங்க நீதிபதி ஒரு கேள்வி கேட்கிறார், நீ கதிரேசனை காதல் செய்தது உண்மையா இல்லையா அப்படின்னு. அதுக்கு கமலா பதில் சொல்றாங்க, ஆமா, கதிரேசன் எங்க அப்பாவை அடிச்சார் அப்படின்னு. உடனே நீதிபதி சொல்றாரு, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா, உங்க அப்பாவை அடிச்சார் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ காதல் செய்தியா இல்லையா அப்படின்னு. அதுக்கு நான் ரெண்டுத்துக்கும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவ சொல்றா. அங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நீதிமன்ற காட்சியையும் பதிவு பண்றார் தமிழ்வழி. இப்போ இந்த காட்சிக்கு அடுத்தது நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுக்குறாருன்னா, இந்த மாதிரி ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கொண்டு வந்தா நம்ம இதை ஒரு கேஸாலாம் எடுத்துக்க முடியாது, அதனால இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்யறேன் அப்படிங்கிறார். அப்ப கண்ணப்ப பிள்ளையோட தரப்பு தோத்து போச்சு அப்படின்றதால அங்க இருந்து வீடு வராங்க. இருந்தாலும் கண்ணப்பருக்கு ரொம்ப மனம் பொறுமிக்கிட்டே இருக்குது, இவனை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்றார், ஆளை செட் பண்ணி அடிக்கணும் கதிரேசனை, அவனை உயிரோட புதைக்கணும் அப்படின்ற அந்த வன்மம், அந்த பணக்கார திமிர் அப்படின்னு கூட சொல்லலாம், அது அதிகமாகுது. அதே மாதிரி ஆளை செட் பண்றார், கதிரேசனை அடிக்கவும் செய்யறார். அவன் ரொம்ப அடிபட்டு மருத்துவமனைக்கு போறான். அப்ப பூர்ணி அம்மா ரொம்ப தவிச்சு அழுகுறா மருத்துவமனையில. உடனே இவரு ஆளை செட் பண்ணி அடிச்சுட்டு வீட்டுல உட்காந்து ஒரு பெருமையா கமலாவை கூப்பிட்டு, அந்த பையனை இன்னைக்கு செம அடி அடிச்சாச்சு தெரியுமா அப்படின்றா. அவரு கண்ணப்பர் சொல்றாரு. உடனே அந்த அம்மா ஓடி இந்த கமலா, இந்த பெண் தலைவி கதாநாயகி ஓடி யாரு அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்கறா. அப்ப தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி கதிரேசனை தான் என்னை தள்ளி விட்டான்ல தெருவுல அப்படின்னு சொன்ன உடனே, அவனுக்கு வேணும் நல்லா, அவனை அடிச்சது சரிதான்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ள ஓடி போய் அவருக்கு தெரியாம அவங்க அப்பாவுக்கு தெரியாம அவ அழுகுறான். அப்போ அவங்க அப்பாவுக்கு சாதகமா அவரு முன்னாடி பேசிட்டு அவ உள் மனசுல அந்த காதலோட போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியுது. அப்படியே கதை நகருது. மருத்துவமனையில இருந்து வரான். இந்த கவலையால பூரணி அம்மாவுக்கு காச நோய் வேற தாக்குச்சு அப்படின்னு இந்த கதைக்குள்ள வருது. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு கதை, ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு கண்டுபிடிப்பா என்னன்றதான் அதுக்கப்புறம் நம்ம விவாதிக்கலாம் புதுசா. இப்போ இந்த அம்மாவுக்கு முத்தி போது காச நோய் அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த கதைக்குள்ள கொண்டு வரேன். காச நோய்னு எனக்கு திரும்பவும் பார்த்தேன் நான், என்ன காச நோயின்னு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு பேருமே நிரந்தரமா பிரிகிற ஒரு மனநிலைக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப ரொம்ப தோண்டு போற கதிரேசன் இதுக்கப்புறம் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாடி வளர்க்க, அந்த காலத்து காட்சி தெரியும் இல்லையா, காதல் தோல்வி அப்படின்னும் போது
தாடியும் ஒரு மாதிரியான கோலமுமா இருக்கும் இல்லையா, அந்த கோலத்தை பதிவு பண்றார். இது 1960களில் எழுதப்பட்ட கதையா தெரிய வருது. உடனே தாடிகள்லாம் வளர்த்துக்கிட்டு மகாபலிபுரத்துக்கு கதை போகுது. இந்த கதை எங்க தொடங்குது அப்படின்னா, சென்னை புரசவாக்கத்துல தொடங்குது. புரசவாக்கத்துலதான் பூவரசன் தெரு அப்படின்ற ஒரு இடத்துலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது. இந்த காதல் எல்லாம் நடக்குது. காதலும் பிரச்சனையும் கட்டி புரண்டு அப்படியே கதை ஓட்டத்தோட வருது. மகாபலிபுரத்துக்கு போய் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம தலைவர் கதிரேசன். அவளை மறக்க முடியாம இந்த காதல் வாட்டி வதைக்குது அவரை. தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ இவனும் உடல் மெலிந்து மனம் துன்புற்று ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கிற. அப்புறம் மருத்துவமனைக்கு இவளும் ஒரு பக்கம் போறா. ஏன் இவ இவ்வளவு வீக்கா வரா அப்படின்னு. அப்ப மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க சுற்றுலா போய் பார்க்கணும், உங்க மனசை கொஞ்சம் மாத்திக்கணும், மனக்கவலைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்த ஆலோசனையை கேட்டு தோழிகளோடு இவளும் பல இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறா. அதுதான் கதை இயல்பா சங்க இலக்கியத்தில் சொல்றது மாதிரி இயற்கை புணர்ச்சி மாதிரி அவர் எங்க போய் தியானம் பண்றாரோ அதே இடத்துக்கு இவளுடைய கமலாவும் கமலாவுடைய தோழிகளும் போறாங்க. கமலா பார்த்து அதிர்ச்சி அடைகிறா. என்ன தாடியும் கோலமா அப்படி உட்காந்துட்டு இருக்காரு இவரு அப்படின்னு. பேசுறதா பேசக்கூடாதா அப்படின்னு தவிக்கிறா. அந்த இடத்துல அவங்க தோழி எல்லாம் அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. இழுத்துட்டு எங்க போறாங்க அப்படின்னா, திருக்கழுக்குன்றம் கோவில், அங்க கோவில் மலை மேல கோவில், அந்த கோவிலுக்கு போறாங்க. யாரு? கமலாவுடைய தோழிகள். பஸ்ல எல்லாம் கதிரேசனுடைய நினைவு, இந்த கோலம் ஆயிட்டானே அப்படின்றது மாதிரி போய் இறங்கி அந்த மலை மேல போய் சுற்றி பார்க்கறதுக்கு போறா. அங்க வானம் இடிச்சு மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிக்குது. அவங்க தோழிகள் எல்லாம் ஓடுறாங்க. ஆனா இவ மட்டும் ஓடல. என்ன காரணம் அப்படின்னோம்னா, அங்க கதிரேசன் உட்காந்துட்டு தவத்துல தியானத்துல இருக்கிற மாதிரி இருக்கான். இந்த காட்சிகள் அப்படியே வரும் தொடர்ச்சியா. உடனே அவ பார்த்துட்டு எங்கேயுமே ஓடாம மழையில நினைறா. இதுக்கப்புறமா தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போய் அவனை கூப்பிட்டு அவன் கையை பிடிச்சு பேச ஆரம்பிக்கிறா. மழை கொட்டிக்கிட்டு இருக்குது. அவங்க 2 பேரும் பேசுறாங்க. ரொம்ப அன்பை பரிமாறிக்கிறாங்க. இதுவரைக்கும் அடக்கி வச்ச அந்த பிரிவு துன்பத்தை எல்லாம் சரிப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு கதை போயிட்டே இருக்கு. அப்ப ரொம்ப அழகா எழுதுறாரு. முத்துப்பந்தல், மின்னல் சரம், இடி முரசம், மழை பன்னீர், புயற் சாமரம், மஞ்சள் வெள்ளம், மாமர மெத்தை. அந்த இடத்துல ஒரு மாமரத்து அடியில இவங்க இருக்கிற மாதிரி. என்ன அற்புதம், என்ன ஒயில் அப்படின்னு இதை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு இல்லைங்களா. கொண்டு வந்துட்டு கடைசியா ஒரு வார்த்தையை போட்டு இந்த கதையை நிறைவு செய்யறார். என்னன்னா, கமலாவின் இதயம் யுகம் கடந்த எல்லையில் கனவு கண்டது. ஆம், அவர்களுக்கு திருமணம். புயல்தான் அந்த செய்தியை ஊர் முழுவதும் பறைசாற்றியது அப்படின்னு கதை முடியும். காதலுக்கு எதிரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இப்ப இதுல என்ன சிக்கல் வருது இந்த கதைக்குள்ள அப்படின்னம்னா, இதுவரைக்கும் நடந்தது கனவா நனவா அப்படின்ற ஒரு கேள்வி எழற அளவுக்கு கதை ஓட்டம் போகுது. இடையில கூட நம்ம நண்பர் குறிப்பிட்டார், இது நான் சொல்ல வேண்டிய கதையாச்சு அப்படின்னு. இந்த கதையோட தொடர்ச்சியாதான் காதல் வென்றது அப்படின்ற கதை எழுதப்பட்டிருக்கு. ஒரே கதை 2 தலைப்புகளில் எழுதப்பட்டிருக்குது. இந்த உலக சினிமாவில கதை ஒண்ணா இருக்கும், முடிவு 2, 3 இருக்கும். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, 8 மணி 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ரோட்ல நடக்குது அப்படின்னு ஒரு கதையை திரைப்படத்துல பண்றாங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சிச்சு, காட்சி பதிவாயிடுச்சு. 8 மணி 10 நிமிஷம் 30 செகண்டுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்குது. இதுவே 8 மணி 10 நிமிஷம் 10 செகண்டுக்கு கிளம்பி இருந்தாங்கன்னா அங்க ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ரீகால் பண்ணி மறுபடியும் அந்த கதையை டிராவல் பண்றாங்க பாருங்க. அந்த பாணியை தமிழ் ஒளி இந்த 2 கதைக்குள்ளேயும் செய்திருக்கிறார். இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த காதல் வென்றது கதையோட முன்பகுதி தான் இது வரைக்கும் நம்ம சொன்ன விஷயம். இதை எப்படி அவங்க அங்க போறாங்க இங்க போறாங்க, அந்த காதல் பிரிவோட தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கடைசியில பார்த்துக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா இது கமலாவின் கனவு அப்படின்றது மாதிரி முடிக்கிறாரு. இங்க அதே விஷயம், அதே கதை
அது இங்க அங்க வந்து கமலான்னு தொடங்குச்சு, இங்க என்னன்னு தொடங்குது அப்படின்னம்னா இது வேற வழி இல்லை. இந்த கதையை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னம்னா இந்த கதையோட முடிவு தான் இந்த கதையிலே இருக்கு. இங்க திருமணம் கனவு மாதிரி முடிக்கிறாங்க. நம்மளுடைய இதே கதையில என்ன பண்றாரு, திருமணமே நடந்த மாதிரி முடிக்கிறாரு. அது எப்படி முடிக்கிறாரு, கிளைமேக்ஸை மட்டும் மாத்துறாரு. மத்தது எல்லாம் அப்படியே தூக்கி கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது இந்த கதை. இது வந்து இப்ப ஆராய்ச்சி நிலையில இருந்து நம்ம யோசிக்கும் போது ஒண்ணு தமிழ் மொழி வாசகர்களை பரீட்சை செய்யறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரா? இதுல எப்படி தொடங்குது கதை அப்படின்னா, கதிரேசனை நினைக்கும் பொழுதெல்லாம் கமலாவின் உள்ளம் நெகிழ்ந்தது. அவள் மனத்திரையில் சிந்தனைகள் நிழலாடின. உறவு மட்டுமின்றி உண்மை காதலுக்கும் எதிர்பாராமல் ஊர் நேர்ந்ததை எண்ணி அவள் உள்ளம் நடுங்கியது. எதிரெதிர் வீட்டில் இருந்து மட்டுமல்ல அப்படின்னு இந்த கதை இங்க தொடங்குது. தொடங்கிட்டு இந்த கதைக்குள்ள என்ன வார்த்தைகளை போட்டு, என்ன பத்திகளை போட்டு, என்ன காட்சிகளை வச்சு கதை எழுதியிருக்கிறார், அதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த கதைக்குள்ள வச்சுட்டு கிளைமேக்ஸ்ல மட்டும் வேற மாதிரி ஒரு முடிவு வருது. இது வந்து ஒரு 7 பக்க கதை அப்படின்னம்னா இது 15 பக்க கதை. இப்ப காதலுக்கு எதிரேன்றது 15 பக்க கதை, காதல் வென்றது அப்படின்றது ஒரு 7-8 பக்க கதை தான். இதை விட அது 2 மடங்கா இருக்கிற இந்த கதையில இந்த மாதிரியான கற்பனைகளையும் காதல் பிரிவுகளையும் வழிகளையும் அதே நேரத்துல சமுதாய சிந்தனைகளையும், ஒரே சாதியா இருந்தாலும் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறவன அந்த சாதிக்காரங்களே மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சிந்தனைகளை எல்லாத்தையும் சொல்லிட்டு அதையே அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி இங்க வச்சுட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு இடத்துல இருந்து கதை கொஞ்சம் மாறுபடுது. அது என்னன்னா இந்த விஷயத்த நான் என்னவா யோசிக்கிறேன் அப்படின்னம்னா, தமிழ் மொழி வந்து வாசகர்கள் இதெல்லாம் கவனிச்சு படிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதனை செய்திருக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னம்னா, புதுப்பித்தன் கூட ஒரு கதையில ஒரு கதாபாத்திரத்தை 2வது பக்கத்துல சாவடிச்சுட்டு கடைசியில அந்த கதாபாத்திரம் வந்து தாங்கி பிடிச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ வாசகர்கள் கேட்கும் போது இதெல்லாம் யாராவது படிக்கிறாங்களான்னு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு புதுமைப்பித்தன் சொன்னாராம். செத்து போன கதாபாத்திரம் கிளைமேக்ஸ்ல வருது அப்படின்னு யாராவது கவனிச்சாவது வந்து சொல்றாங்களா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு முயற்சியா தமிழ் ஒழிவு அப்படின்னு தெரியல. இதுல என்ன பண்றாரு, கடைசியில அவளுக்கு அழ வேண்டும் போல் இருந்தது, கதிரேசன் ஆஸ்பத்திரியில இருந்து வந்தான், அதே சீன்ஸ், அதே காட்சி, அதே ஓட்டம் எல்லாம் நடந்துருச்சு. ரொம்ப அழகான கவித்துவமான விஷயங்கள். அந்த பிரிவோட துன்பத்தை பத்தி சொல்லும்போது, பறவைகளோடு பறவையாய் பறந்து திரிய வேண்டும், காற்றில் மிதக்கும் சருகுகளை போல் கட்டத்து சுழல வேண்டும், ஆறுகள் ஓடைகள் ஆகியவற்றை போல் நெடுதூரம் யாத்திரை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறான் இல்லையா கதிரேசன். அந்த இதே இடம் அந்த கதையிலே வருது. இதான் சொன்னாங்களே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து என்ன கதையை மாத்துறாரு அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல அப்படின்னா, இது வரைக்கும் வந்துட்டு கமலா கதிரேசன் வீட்டை நோக்கி கண் கலங்கியவாறு ஓடோடி வந்தாள். இப்ப அங்க அந்த மாதிரி ஓடோடி வர சீன்லாம் இல்ல. அங்க ஒரு நெடிய பக்கங்கள் நிறைய இருக்குது. அவன் தவிக்கிறது, அவன் அங்க போறது, இங்க போறது, மகாபலிபுரம் போறது, தியானம் பண்றது, அதுக்கப்புறம் திருக்கழுக்குன்றம் போறது, தியானம் பண்றது, இந்த மாதிரியான காட்சிகளா போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியா பேசிக்கிறாங்க அப்படின்னு முடிச்சு கடைசியா அது ஒரு கனவு மாதிரி காட்டுறாரு. இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, கதிரேசன் விருட்டென்று எழுந்து கமலாவுடன் சென்றான். ஏன்னு கேட்டோம்னா, சண்டையில பேசிக்காத இருக்கிற வீடு, திடீர்னு பார்த்தா கமலா அழுதுகிட்டு ஓடி வரா இந்த வீட்டுக்கு. நீ எதுக்கு அழுதுகிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் அவ கூடவே திரும்ப போறான். இப்ப இங்க என்ன, இதுதான் நான் சொன்ன மாதிரி தமிழ் மொழி வாசகர்களை பரீட்சை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். என்ன அப்படின்னா, சிவலிங்கம் பிள்ளை கட்டிலில் படுத்து கிடந்தா அப்படின்னு வருது. இப்ப இங்க இருங்க வரேன், நான் உங்களுக்கு ஆதாரமாவே சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். கண்ணப்பர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கதாபாத்திரத்தோட பேரு இங்க வந்து சிவலிங்கம் பிள்ளை அப்படின்னு போடுறார். கண்ணப்பருக்கும் சிவலிங்கருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சைவம் சார்ந்த விஷயம் அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் நம்ம போக வேணாம். கதாபாத்திரத்தோட பேரு என்ன அப்படின்றதுதான் இங்க கேள்வி. அப்படி பார்த்தோம்னா இங்க கண்ணப்பரா இருக்கிற கேரக்டரை இங்க சிவலிங்கமா மாத்தி போட்டிருக்கிற. மாத்தி போட்டுட்டு என்ன நடக்குது கிளைமேக்ஸ்ல அப்படின்னா, சிவலிங்கம் கட்டில்ல படுத்து கிடக்கிறார். அவர் மூக்கிலும் வாயிலும் குருதி பொங்கியது. அவர் கதிரேசனை கண்டதும், கதிரேசா கமலாவை கைவிடாதே என்று கத்தினார். அவ்வளவுதான். அவர் பேச்சு கரகரத்தது. ஐயோ அப்பா, கமலா கதறினார். அவர் தலை சாய்ந்தது. கதிரேசன்
என்று அலறியவாறு கமலா அவனுடைய கைகளையும் பற்றி கொண்டு தேம்பினாள். கமலா, பயப்படாதே. கதிரேசன் தொண்டை அடைத்தது. அவன் கண்களில் கண்ணீர் திரையிட்டது. அவன் கைகள் கமலாவின் தலையை வருடின. கடைசியா ஒரு வார்த்தை போட்டு இந்த கதையோட ஜீவத்தை கொண்டு வர, மரணத்தின் முன் பொருளற்ற பகை மறைந்தது. அதாவது பொருள் அப்படின்றது பணம் சார்ந்த விஷயத்தையும் நம்ம சொல்லலாம், பொருள் இல்லாத அர்த்தம் இல்லாத அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். அதை ரொம்ப அழகா பயன்படுத்தி இருக்கிறார் அந்த வார்த்தையை. ஆம், காதல் வென்றது. கமலா தேம்பி தேம்பி அழுதாள். ஆனால் அதே சமயம் அவள் உள்ளத்தில் ஊராரின் சிரிப்பு கனவிலும் நனவிலும் வாட்டி வதைத்து வந்த பேய் சிரிப்பு திடீரென்று நின்று விட்டதையும் உணர்ந்தாள் அப்படின்னு முடியுது கதை. அப்போ ஒரே கதைய 2 விதமா எழுதியிருக்கிறார். அந்த கதையே அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து போட்டுவிட்டு ஒரு கதாபாத்திரத்தோட பேரை மட்டும்தான் மாத்திருக்கிறார். அவங்க அப்பா கதாபாத்திரத்தோட பேரு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த கதையை நான் படித்ததன் மூலம் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த கதை வேற என்ன விஷயங்கள்லாம் பேசுது, எதுக்காக இப்படி ஒரு காதலை மையமிட்டு ஒரு ஒரு பொது உடைமை படைப்பாளி எழுதியிருக்காரு அப்படின்னா, சாதி சார்ந்த பேச்சு ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை ஒரு தாழ்ந்தவர்களாக பார்க்கின்ற மனப்போக்கு இருக்கிறது அப்படின்றத மையமா வச்சு ஒரு சாதாரணமான எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு சண்டையா மட்டும் இதை பார்க்காம, இது பணம் இருப்பவருக்கும் இல்லாதவர்களுக்கும் நடக்கின்ற பிரச்சனையா இந்த விஷயத்த நம்ம யோசிச்சுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி, இந்த 2 கதை, அதாவது ஒரு கதை இல்லை, இது 2 தலைப்புக்குள்ள இருக்கிற ஒரு கதை. அதனாலே இதுக்கு நான் தலைப்பு என்னவா வச்சு பேசலாம்னு நினைச்சேன்னா, தமிழ் மொழியின் ஒரு கதையும் 2 பயணங்களும் ஒரு முடிவும் அப்படின்னு கூட ஒரு தலைப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு பேசலாம்னு நினைச்சேன். இதுதான் விஷயம். அப்போ முழுக்க நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப தோழருக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 7 பக்கத்து கதையோட முன் கதை என்னன்னா, 15 பக்கத்துக்கு எழுதப்பட்ட கதை தான் முன்கதையா இருக்கு. இது ஒரு கதை தான் 2 தலைப்புக்குள்ள வந்திருக்கு. இது தமிழ் மொழி மிக சாமர்த்தியமாக வாசகர்கள் இதையெல்லாம் கவனிக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக எழுதியிருக்கிறாரோ என்கின்ற எண்ணத்தை மட்டும் நான் பதிவு செய்து, நீங்க கேட்ட ஒரே ஒரு டவுட்டுக்கு மட்டும் நான் பதில் கொடுத்து என்னுடைய பேச்சை நிறைவு செய்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கலந்துரையாடல் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பேசலாம். தோழர், முதல்ல நான் பேசலாமா? ஏன்னா இந்த தலைப்பு ஒட்டி எனக்கு சம்மந்தப்பட்டதுனால. தாராளமா பேசுங்க. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட தோழர் 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 ஒரு நிமிஷம் தோழர், நிறைவு பண்ணிட்டு தோழர், நிறைவு பண்ண பிறகு போகலாம் தோழர். அல்ல, அவர் நிறைவு பண்ணிட்டாரு. சரி, இல்ல அவர் என்ன ஏதோ சொல்றாரு, சொல்லி முடிச்ச பிறகு போகலாம் தோழர். ஒரு நிமிஷம் போகலாம் தோழர். தோழர் முடிச்சிட்டீங்களா? போகலாமா தோழர்? சரிங்க, நீங்க உரையாடுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். இல்ல கதை தொடர்பா எதுவும் இருக்கா, இல்ல முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து போறது? இல்ல, அவ்வளவுதாங்கய்யா. இது 2 தலைப்புக்குள்ள இருக்கிற ஒரு கதை. அதுதான் இது ஆய்வு முடிவா சொல்றேன். கதை சொல்லிய மட்டும் இல்லாம ஆராய்ச்சி முடிவா. நன்றி. வழக்கம் போல் பின்னூட்டம் தருகிற மேனாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தோழர் பிரபாகரன் அவர்கள் மிக அருமையாக கதையை சொல்லி முடித்திருக்கிறார்கள். இது துன்பியல் கதைகளையே கேட்டு வந்தோம்னா ஒரு இன்பியல் கதையை எழுதியிருக்கிறார் தமிழ்வழி அவர்கள். நான் பேசுறது கேக்குதா? இது ஒரு இன்பியல் கதை, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட பார்த்திருக்கிறார். தொழிலாளி வர்க்கத்து கதைகளையே எழுதி வந்தவர் ஒரு இடைநிலை சாதியை, ஒரு நடுத்தர வர்க்கத்து கதையை, ஒண்ணு கீழ் இடத்துல வர்க்கம், இன்னொன்று மேல் இடத்துல வர்க்கம், கொஞ்சம் உயர் இடத்துல வர்க்கம். ஐயா சொல்ல மாதிரி ஒரே சாதியாக இருந்தாலும் பொருளாதார நிலையில வேறுபாடு இருக்கும்போது கொஞ்சம் கேவலமா தான் பார்ப்பாங்க, இழிவா தான் பார்ப்பாங்க. அதனால தங்களை விட பொருளாதாரத்துல தாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த கதிரேசனுடைய குடும்பத்தை அவரு கண்ணப்ப பிள்ளை கொஞ்சம் கேவலமா தான் பாக்குறாரு. இதுல கதை ரொம்ப அழகா, ஒரு காதல் வயப்பட்ட உள்ளங்கள் எப்படி எப்படியெல்லாம் துன்பப்படும், எப்படி எப்படியெல்லாம் உளவியல் ரீதியாக அவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்பதை மிக சுவையாக எழுதியிருக்கிறாரு தமிழ்வழி. ஏன்னா அவரே காதல் வயப்பட்டவர். அவருடைய காதல் வெற்றியடையாத காதல், காதலில் தோல்வியடைந்த அந்த மனம் இந்த கதையில் அந்த காதலை வெற்றியடைவதாக காட்டி ஒரு நிறைவு
கண்டதோ என்னவோ. அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறாத அந்த காதல் கதையாவது நிறைவேற்றி எழுதியிருக்காரு. ஆனா அருமையான கதை. ஒரு தமிழ் மொழியினால இப்படியும் எழுத முடியும். வர்க்க சார்பாக மட்டுமல்ல, ஒரு நடுத்தர வர்க்கத்து மனிதர்களுடைய உளவியலையும், காதல் என்பது நடுத்தர வர்க்கமா இருந்தாருன்னா, தொழிலாளர் வர்க்கமா இருந்தா, காதல் என்பது எல்லா வர்க்கத்திலும் இருக்கும். மனித குலம் எந்தெந்த படிநிலைகள் இருக்கிறதோ எல்லா படிநிலையிலும் காதல் இருக்கும். ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காதுன்னு ஒரு சினிமா பாட்டு வரும் இல்லையா, திரைப்பட பாடல் மாதிரி, ஆணும் பெண்ணும் இருக்கிற சமூகத்துல நிச்சயமா காதல் வரும். அது காதல் அந்தஸ்துகளை உடைக்கும், அது வர்க்க வேறுபாடுகளை சிதைக்கும். அது காதலுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அந்த வலிமையைத்தான் ரொம்ப அழகான உவமைகளோடு மிக தன்னுடைய திறமை மிகுந்த எழுத்தாற்றலோடு சொல்லுகிறார். பின்னாடி சிவலிங்கம் மறந்துட்டு எழுதிக்கிறது வேற ஒண்ணும் இல்லை. தமிழ் மொழி கண்ணப்ப பிள்ளைன்னு எழுதிவிட்டு 2வது சிவலிங்கம் பிள்ளைன்னு எழுதினா மறந்து இதுல பாதி எழுதிவிட்டு, இல்லைங்க பாதி கதையை எழுதிவிட்டு ரொம்ப நாள் கழிச்சது எழுதியிருப்பாரு. ஒரு வாரம் 10 நாள், 1 மாசம் 2 மாசம் கழிச்சு எழுதியிருப்பாரு. அந்த கண்ணப்ப பிள்ளை மறந்து போயிட்டு சிவலிங்கம் பிள்ளை ஆயிட்டாரு. வேற ஒண்ணும் இல்லை. அது ஒன்றும் ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். மறந்துட்டு எழுதுறதுதான். நாமளே கூட எழுதும் போது ஒரு பேர் வரும், பின்னாடி ஒரு 10 நாள் நம்ம விட்டுட்டு வேற வேலையை பார்த்துட்டு கடைசியில் எழுதும் போது அந்த பேர் தற்செயலா மாறுறது உண்டு. இல்ல ஒரு மனிதர் தற்செயலா மாறுறது மகிழ்ச்சி தான். ஆனா இதுல என்ன சிக்கல்னா, பதிப்பு ஆகும்போது நம்ம படிச்சு பார்க்கும்போது இந்த பிரச்சனை வருது கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. அதே கதிரேசன் தானே, அதே கமலா தானே. அவருக்கு அப்ப மாறலையா, அப்ப எதுக்கு மாறணும்? அப்ப ஒரே கமலாவுடைய அப்பெல்லாம் கதிரேசன் தான், அன்னபூரணியா மகன் தான். ஏன் அப்பா 2வது மாறணும்? மறந்துட்டு எழுதுறதான், வேற ஒண்ணும் இல்லை. பேரை மாற்றி விட்டாரு. அதான தேவையான ஆராய்ச்சி பண்ற ஒண்ணு இல்லை. நல்ல கதை, நல்லா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க, மிக அருமையான கதை. தமிழ் மொழியினாலே எப்படியும் எழுத முடியும். அவருடைய பன்முக ஆற்றல் இதெல்லாம் அதான் முக்கியம். அவருடைய பன்முக ஆற்றலை எங்களால என்ன முடியாதா, காதல் கதை எழுத முடியாதா, வர்க்க கதை தான் எழுதுவோமா நாங்க? காதலும் வர்க்க பிரச்சனையோட சம்பந்தப்பட்டதுதான். இல்ல, மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் காதல் இருக்கும், மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் போராட்டம் இருக்கும், வாழ்க்கை என்பது இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில போராட்டம் இருக்கும். அந்த போராட்டம் வெல்றதுதான் வாழ்க்கை. மிக அருமையான கதை, நல்லா சொன்னீங்க. வாழ்க்கைகள். நன்றி. நன்றி. நன்றி மேலாள் பொதுச்செயலாளர் அவர்களே. அடுத்து மருது நாகராஜன் தோழர். வணக்கம் வணக்கம் தோழர். ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் அவர்களுக்கும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற அத்துணை தோழமைகளுக்கும், ஐயா பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் மிகச்சிறப்பா பேசினாரு. அவரு மிகச்சிறப்பாகவும் பேசக்கூடியவர். ஏன்னா அவரே நாவல் சிறுதெல்லாம் எழுதுறவர், கவிதைகள் எல்லாம் திறனாய்வெல்லாம் மிகச்சிறப்பா பண்ணக்கூடிய ஒரு வளர்ந்து வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை பிரபாகரன் அவர்கள். வாழ்த்துக்கள். ஆனா அது எனக்கு என்னன்னா, நான் பேச வேண்டிய கதையை சேர்த்து சொல்லிட்டீங்க அப்படிங்கிறதான். நீங்க இந்த காதலுக்கு எதிரேங்கிறது என்னன்னா, அந்த எச்சில் இங்க அந்த எச்சில் இலை தான் முக்கியமான பிரச்சனைக்கான காரணமே. அது முதல்ல வர்றது என்னன்னா, கதிரேசனுடைய அம்மா வீட்டுலதான் முதல்ல இந்த எச்சியலை இங்க வர்றதுதான் முதல்ல வரக்கூடிய பிரச்சனை. 2வது பாத்தீங்கன்னா, இங்க இவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வர்ற இவங்க வீட்டுல இருந்து இங்க போடுற சாப்பாடு எச்சியலை 2வது அங்க அவங்க வீட்டுல போகும்போதுதான் அப்பதான் பூரணியம்மா சண்டைக்கு வர்றாங்க. அது இந்த காதல் வென்றதுல வருது. இந்த சம்பவம் காதல் வென்றதுல வருது. புரியுதுங்களா? இன்னொன்னு இதுலயும் அதேதான் சொன்னானுங்க. அது முதல்ல உள்ளது அங்க வச்சிடுறாரு. முதல்ல பாருங்க, கதையை பாருங்க, நான் 2யும் படிச்சேன். நானும் சொல்றேன், நீங்க 15 பக்கம் கதை இது படிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸ் மட்டும்தான் மாத்துறாரு, வேற எதையும் மாத்தல அவரு. அதான் என்னுடைய கதையும் சேர்த்து சொல்லிட்டீங்க. இந்த தலைப்பை தொட்டுட்டோம் அப்படின்னாலே ஐயா 2ம் வெவ்வேறு கதை. இதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2மே வெவ்வேறு கதை தான். நீங்க ஒரே கதைன்னு சொல்லாதீங்க. நாகராஜன் சார அவங்க தோழரை பேச விடுங்க, முழுமையா பேச விட்டு பிறகு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. நன்றி தோழமை. இல்ல, நாம எல்லாரும் படிக்கும்போது தெரியும், அவர் 2யும் சேர்த்து சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நானும் அதை சேர்த்து நான் என்னுடைய விமர்சனத்தை நான் சொல்லிடுறேன்.
இப்ப இந்த இந்த காதல் வென்றதில் அது வரும்போது அந்த கதையிலையும் பாத்தீங்கன்னா அவர் முக்கியமா முன்வைக்கிற கருத்தை பாத்தீங்கன்னா, பொதுவா தமிழ் சமுதாயத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோங்கிறது வந்து ஆளுடைய நிறமோ இல்ல அழகோ அதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. ரெண்டு பேருடைய ஒத்த அன்பு அப்படிங்கறதான் காதல் அப்படிங்கறதான் அவர் சொல்ல வர்றது மாதிரி நான் பாக்குறேன். இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவரு ஊமைகளை வந்து நல்லா கையாளுற. அவரு தோழர் சொன்ன மாதிரி அந்த ஊமை அவ வந்து அந்த காதலுடைய அந்த வலியை வந்து சொல்லும்போது இவன் அந்த கதிரேசனுடைய இந்த காதல் இதெல்லாம் ரெண்டு சேர்ந்து அந்த வலியை சொல்லும்போது சொல்றாரு, அழகான ஊமை சொல்றாரு. அழகா என்ன சொல்றாருன்னா, மலர்களை மாலையாய் தொடுத்தபின் மலர் மாலையை ஆற்றில் வீசி எறிந்தது போல. அப்புறம் இன்னொன்னு பாருங்க, அழகிய குழலை செய்தபின் அதனை இரண்டாக நறுக்கி எரிந்தது போல. இந்த காதல் இரண்டு வந்து பிரிஞ்சு போனத எவ்வளவு ஒரு வலி இருந்தா ரெண்டு ஓமையை போடுவாருன்னு பாருங்க. அவ்வளவு ஒரு அழகான ஓமை, ரெண்டு ஓமையை கொடுக்குறாரு இந்த ரெண்டு பேருடைய காதல் வலிய. அத வந்து மிக சிறப்பா அவரு கையாண்டிருக்கிறாரு. அத வந்து இவ நினைச்சு பாக்குறா, அந்த கமலாங்கிறவ இதெல்லாம் இவ அவர் அழகா சொல்றாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பெண்களுடைய மன அந்த திடத்தவையும் அவர் வந்து முன்வைக்கிற அந்த கதையை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அது கமலா மூலியமா நம்ம பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல வந்து தத்துவத்தையும் நல்லா சொல்றாரு. ஒரு அழகான தத்துவம் அந்த கதைகளை சொல்லிட்டு போகும்போது அவரு சொன்னார் இல்லையா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அடுத்த அடுத்த பத்தியில அவர் சொல்றாரு, ஆண்டாள் ஆகட்டும் அல்லது அகிலாண்ட ஈஸ்வரி ஆகட்டும், எந்த பெண்ணும் தன் உள்ளத்தை ஒரு ஆடவனிடம் ஒப்படைக்கத்தானே வேண்டும் அப்படின்னு ஒரு வைக்கிறார் பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை அவர் சொல்றாரு. ஒரு பெண்ணுன்னா கண்டிப்பா ஒரு ஆணுட்ட மனசை கொடுத்துதான் ஆகணும். அப்ப இங்கேயும் வந்து என்ன ஆயிருதுன்னா, அடுத்த ரெண்டு பேரும் பிரிய மாட்டாங்கிறத ஒரு அழகான ஒரு ஆழமா அந்த ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறாரு அந்த இடத்துல. அதே மாதிரி இன்னொன்னு அவர் ஒரு ஒரு செய்தியெல்லாம் சொல்றாரு. ஒரு மனிதர்களுக்கு வந்து பிரச்சனை வந்துட்டா இன்னைக்கெல்லாம் பல பேர் என்ன பண்றாங்கன்னா, மனக்கவலை அதிகமா இவங்க ரெண்டு பேருக்கு அந்த கவலைகள் வருது. அப்ப கதிரேசன் கவலைப்படும் போது நம்ம என்ன பண்றது அப்படின்னு வரும்போது அவன் என்ன செய்யறான், நம்ம மதுரை பக்கம் போயிடலாம், இந்த பிரச்சனை நம்ம வந்து அவளை நினைச்சு நம்ம மறக்க முடியலையே, தூக்கம் வர மாட்டேது, ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்ட்டு நம்ம மதுரை பக்கம் போயிடலாம்னு அப்படி அவன் இந்த திட்டமிடல் பண்றான். இப்ப இந்த மாதிரி மனக்கவலை போக்குறதுக்கெல்லாம் வெளியில போகணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த மனசை போக்குறதுக்கு வெளியில அவளுக்கு வந்து அவளுடைய மனக்கவலை போக்குறதுக்காக அந்த என்ன பண்றா, தன்னுடைய வேலைகளை வந்து வேற வேலையில மாத்தி மாத்தி நம்ம செய்யலாம் அப்படின்னு அந்த வேலையை பத்தி எல்லாம் அவர் சொல்றாரு. அவனை மறக்கடிக்கிறதுக்காக அவ வேலை இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படியும் ஒரு ஆணுக்கு அப்படியும். இன்னைக்கு நிறைய பேர் மனக்கவலைக்கு எங்க போறாங்க, கோயிலுக்கு போறாங்க. இப்படியான தத்துவங்கள்லாம் அவர் அந்த கதைக்குள்ளேயே வந்து அவ்வளவு அழகா சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் நம்ம பாக்குற மாதிரி இருக்குது இதுல. அப்புறம் சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து பேசுறதா வச்சிருந்தது அந்த காதல் வென்றதுல அவர் முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் அந்த கதையும் சேர்த்து முடிச்சிட்டாரு. இதான் கடைசியில அவர் கடைசியில இறுதியில பாத்தீங்கன்னா அவரு அது இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த காதல் வந்து வென்றது, அதான் அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. அதான் கதை முடிஞ்சிருதோட. அதாவது என்னுடைய கடைசியா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பிரச்சனைன்னா இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப நாளாக நம்ம வந்து என்னன்னா ஒரு காதல் பிரச்சனை வரும்போது நீண்ட காலமா வந்து நம்ம தள்ளி போடக்கூடாது. அது ஒரு 2 நாளோ 3 நாளோ 4 நாளோ பேசிட்டாக்க அது சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு உள்ள அர்த்தம் அதுல இருக்கு இந்த கதையில. அதான் கடைசியில வந்து அவர் இறக்க நேரத்துல வந்து நீ வந்து அவனை கூப்பிட்டுரு அப்படின்னு சொல்லி விடும்போது கமலா ஓடி போய் வந்து, கதிரேசா வா வா எங்க அப்பா கூப்பிடுறாரு வா அப்படின்னு சொல்லி அப்பா அது வரைக்கும் பேசாம இருந்தவ தன்னுடைய அப்பா அது வரும்போது அங்க பேசணும்னு இந்த பிரச்சனை சரியாயிருச்சு. இவ்வளவு காலமா அவங்க இருந்த அந்த இறுக்கம், அந்த பிடிவாதம், இருவருக்குமான பிடிவாதம் அந்த இடத்துல தளர்வாயிருது. உடனே வந்து அவன் மற்ற எதுவுமே அவன் யோசிக்கல. நமக்கு முன்னாடி அந்த பிரச்சனை வந்துச்சே, எச்சியலை வந்து இப்படி வந்ததுனால பிரச்சனை வந்துருச்சு அப்படின்லாம் சிந்திக்காம அடுத்த நிமிடமே வந்து உடனே வந்து அங்க வர்றான். அத இறந்துறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க. அதான் கதை முடியுது கடைசியில காதல் வென்றது. நன்றிங்க தோழர். நன்றி தோழரே. பிரபாகரன் தோழர் எதுவும் சொல்றீங்களா இல்ல என்ன வேற ஆள்கிட்ட பின்னோட்டம் போகும்? அவருக்கு மருதுநாகராஜன் சாருக்கு எதுவும் சொல்றீங்களா பிரபாகரன் தோழர்? நான் பேசலாமா? கேக்குதா? சரி, பிரபாகரன் தோழர் கேக்குதா? பிரபாகரன் தோழர், பிரபாகரன் தோழர் கேக்குதா? வெளில போயிட்டாரு.
பிரபாகரன் தோழர். ஐயா இப்ப வந்துட்டு வெளியே போச்சு மறுபடியும் சொல்லுங்க. இல்ல மருதுநாகராஜன் ஐயாவுக்கு எதுவும் சொல்றீங்களா? இல்லைன்னா இன்னும் அதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே. நன்றி 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 தோழமையே. அடுத்து பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற எங்களுடைய சிவசுப்பிரமணியம் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காதலுக்கு எதிரே என்ற கதையை தோழர் பிரபாகரன் அவர்கள் அருமையாக சொன்னார். ஆய்வு நோக்கில் சொன்னார். அவருக்கு பாராட்டும் வாழ்த்துகளும். இதுல இந்த கதைய கவிஞர் தமிழ்மொழி அவர்கள் ஒரு காதல் காவியம், சிறந்த காதல் காவியமாக படைத்துள்ளார். காதலுக்கு எதிரே யாரும் நின்று தடுக்க முடியாது. அது பெற்றோர்னாலும் சரி தடுக்க முடியாது என்பதை அழகாக சித்தரித்துள்ளார். இன்னைக்கு கதை சொன்ன பிரபாகரன் அவர்கள் காற்று ஒரு இங்க பாத்திரமாக வருகிறது என்று சொன்னார். காற்று மட்டுமல்ல, ஒரு கடிதமும் பாத்திரமாக வருகிறது, எச்சிலையும் பாத்திரமாக வருகிறது. எச்சிலை ஏன் எச்சிலை இலை சாதாரணமா ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்காரங்க இன்னொரு வீட்டுக்கு முன்னாடி போய் இலை மட்டும் போட்டா ஒண்ணும் செய்யாது. எச்சிலையை போட்டதுனாலதான் இதாகுது, பிரச்சனை ஆகுது. ஏன்னா எச்சிலையை நாய்கள் சாப்பிடக்கூடியது. எச்சிலைக்கு நாய்கள் சண்டை போடுறது மாதிரி எச்சிலையால் இந்த இரண்டு குடும்பத்தாரும் சண்டை போடுகிறார்கள் என்று ஆச்சரியமா இருக்கு. இல்ல நாய் வரல, நான் சொல்லுறேன். உண்மைதான். அந்த எச்சிலைக்காக சொல்றது அதுதான். இல்ல அது நாய் கதாபாத்திரத்தை தமிழ்மொழி ரொம்ப திறமையா என்ன பண்றாரு, எந்த நாய் இங்க எச்சரியை போட்டது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கண்ணப்ப பிள்ளை முதல்ல அதான் கேட்கிறாரு. அதனாலதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதே வார்த்தை தான் அந்த பூர்ணியமும் எந்த நாய் எச்சரியை போட்டு இவங்க வாசலுக்கு வரும்போது இவங்க ரெண்டாவதா கேட்கிறாங்க. உண்மைதான், சரிதான். எச்சிலைக்காக நாய்கள் சண்டை போடும். ஆனா அந்த எச்சிலையை வைத்து ரெண்டு குடும்பத்தார் சண்டை போடுறாங்க. இதுல தமிழ்மொழி ஐயா ரெண்டு இதை ரொம்ப ரொம்ப அருமையாக விளக்கி இருக்கிறார். பணம் இருக்கும் இடத்தில் எச்சரிக்கையாக பழகு. பணம் நாகப்பாம்பு போலது, மகுடிக்கு ஆடவும் செய்யும், மனம் மாறினால் கொத்தவும் செய்யும். ரொம்ப அருமையான வசனம்னா இது ஒரு பெரிய வசனம். அதே மாதிரி காலம் ஒரு கபோதி. வஞ்சகருக்கு அறிவு புகட்டுவது இல்லை, வஞ்சகருக்கு அறிவு புகட்டுவது முதலாளிகளுக்கு என்ன அறிவு புகட்டவா செய்து கிடையாது. அது ஏழை தொழிலாளர்களைத்தான் அதுக்கு தொல்லை தந்து கொண்டே இருக்கிறது. அதை நல்லவருக்கு தொல்லை தந்து கொண்டே இருக்கிறது என்று ரொம்ப அருமையான வசனமாக இது பண்ணிது. இவர் கடைசியில இவர்கள் திருமணத்தை இயற்கை நடத்தி வைக்கிறது. அருமையாக அந்த பாடல், அருமையான பாடல். கதிரேசன் முதல்ல மகாபலிபுரத்துல தியானம் இருக்கான், ரெண்டாவது திருக்கழுக்குன்றத்துல தியானம் இருக்கான். கமலா எதிரே நின்று இணைகின்றனர். இன்னைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, காதலி கண் முன்னாடி நிக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கும் ஒரு சிலர் தியானம் இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. அது தோல்வி காதலியா இருக்கும் நம்பலாம். நன்றி சிவசுப்பிரமணியன் தோழர் அவர்களே. வேற யாராவது நிறைவா பொதுச் செயலாளர் போயிடலாம். நிறைவாக சொல்றேன், பேசுங்க. கணபதி இளங்கோ சொல்றீங்களா? தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுல ஒன்றும் கதைகள் வெவ்வேறு கதைகள் தான். ஒரு கதையை டிராஜடியா முடிக்கிறாரு, ஒரு கதையை கணபதி இளங்கோ படிங்க. அவரு ரெண்டையும் சேர்த்து முடிச்சுட்டாரு. நீங்க என்ன இல்ல ரெண்டு ஐயா வேற வேற கதை இல்லையா? டிராஜடியாலாம் முடிக்கல அவரு. இதுலயும் திருமணம் கொஞ்ச நேரம் சும்மாதான் இருங்க. முடிச்சு வைக்குது. தகராறு மாதிரியே வரீங்க நீங்க ரெண்டு பேரும். தகராறு இல்லையா, ரெண்டும் ஒரே கதையா? சரி, என்ன பேச கொடுங்க. கணபதி இளங்கோ தகராறு பண்ணல, நாங்க ரெண்டு பேரும் பரிமாறிக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க ஏன் கற்பனை பண்ணிக்கிறீங்க? தகராறுலாம் பரிமாறிக்கிறது. அதான் சொல்ல வர விஷயத்த கேளுங்க. இன்னொரு நாள் அந்த கதையை சொல்லணும், சரியா? இன்னைக்கு சொன்னது காதலுக்கு எதிரே, இன்னொரு நாள் காதல் வென்றதுன்ற கதையை சொல்லத்தான் வேணும், சரியா? நீங்க இன்னைக்கே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கதை வேற, இந்த கதை வேறங்க. இது டிராஜடி. ஒரு கதை டிராஜடி. அவரது எல்லா காப்பியங்களும், எல்லா கவிதைகளும், எல்லா சிறுகதைகளும் டிராஜடி தான். ஒன்னே ஒண்ணு அவர்
காமெடியா பண்ணியிருக்காரு. அது வந்து இவரால காமெடி முடியாதுன்னு சொன்னதுக்காக அவர் அந்த மாதிரி ஒரு முடிவு கன்க்ளூஷனை வந்து அவர் கொடுத்துருக்கலாம். அது வேற கதை, இது வேற கதை. அதனால காதல் வென்றதுங்கிற கதை இன்னொரு நாள் சொல்லித்தான் ஆகணும். 2 கதையும் இன்னைக்கே முடிச்சிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் நான் சொல்ல வந்தது. நாகராஜனே தோழர், நீங்க வந்து சொல்லிடுங்க கதைய. தோழர் சொல்லுங்க. ஐயா கணபதி நிறைவா சொல்லுங்க தோழர். திருமையா தோழர். சரி, அதை நான் அப்படியே வாசிச்சிடுறேன். அவ்வளவு ஏங்க இன்னொரு நாள் சொல்லுங்க, இன்னைக்கு கிடையாதுங்க. உடனே இன்னைக்கே வாசிப்பீங்க. கணபதி இளங்கோ, நீங்க கோவப்படாதீங்க. அதுல அவர் இன்னொரு நாள்லயே வாசிக்கிறேன்றாரு, விடுங்க அவரை. தோழர்களே நன்றி. நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள். கேக்குதா? கேட்குது. இன்னைக்கு பேராசிரியர் ஒரு பெரிய ஆய்வே வச்சுட்டார். இந்த 2 கதைக்கும் இடையில என்னென்ன ஒற்றுமைகள், என்னென்ன எந்தெந்த இடத்துல மாறுது அப்படின்றதெல்லாம். ஏறக்குறைய 2லயுமே ஒரே இதுல இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதுல கொஞ்சம் கதையினுடைய ட்ராக் மாறுது. ஆனா பாத்திரங்கள் பெரும்பாலும் அந்த சிவலிங்கம் பிள்ளை, அந்த கதிரேசன், அந்த கண்ணப்பன் பிள்ளைங்க, அது வந்து கொஞ்சம் ஒரு குழப்பம் அந்த இடத்துல இருக்கு. ஒருவேளை ரவீந்திர பாரதி தோழர் சொன்ன மாதிரி மறதியின் காரணமாக அப்படி இருந்தாரா, இல்ல வேற எதுவும் குறியீடு வச்சிருக்காரான்னு தெரியல. இவர் அதை நம்ம இன்னும் அந்த கதை பேசும்போது அதையும் பேசலாம். அந்த கதையை சொல்ல மருது நாகராஜன் வந்து அதையும் சொல்லணும். இது வந்து மிக நீண்ட கதை, ஒரு 24 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட கதை. ஒரு நடுத்தர வர்க்க ஒரே ஜாதியில் நடக்கக்கூடிய ஒரு காதல் வந்து எப்படி இருக்கு, வந்து காதல் வந்து எல்லாம் இடையில விமர்சனம் கடுமையா வச்சுக்க, பெரிய மனுஷன்னா யாரு அப்படின்றதையும் சொல்லிட்டு போவாரு. 10-15 வீடு இருக்கணும், பேங்க்ல பணம் இருக்கணும், அவன் வட்டிக்கு விடணும், அவன் தான் பெரிய மனுஷன் அப்படின்ட்டு போவார். பல்வேறு இந்த சமூகத்தை காதல் கதை தான் இது. காதல் கதையா இருந்தாலுமே வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே போவார். பண்ணி போற அந்த காதல் மன ஓட்டங்களை வந்து ரொம்ப, இவனுடைய மன ஓட்டங்கள் எப்படி இருக்கும், அவளுடைய மன ஓட்டங்கள் எப்படி இருக்கும். அந்த புதுசா பொண்ணு வாக்க வந்திருக்காங்க மதுரையில இருந்து, அப்ப ஏன் ஓடி ஓடி வேலை செஞ்சா, அதுல அப்சஷன் சொல்லுவாங்க அந்த சைக்காட்ரி இதுல வந்து. நீங்க வந்து ஒரு விஷயத்த நினைக்க கூடாதுன்னு நினைச்சாலும் உங்களை மீறி மூளைக்குள்ள அது வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்னதான் தடுக்கணும்னு நினைச்சாலுமே அது மீறி மீறி உள்ள வந்துகிட்டே இருக்கும். அப்சஷன் கம்பல்சிவ் நியூரோசிஸ்னா அது ஒரு மன சம்பந்தப்பட்ட ஒரு இதான். அப்படி அந்த இதுலதான் 2 பேருமே இருக்காங்க. 2 பேருமே காதலியை மறக்க முடியல இவனால, அவளால காதலனை மறக்க முடியவில்லை. ஆனாலும் இவன் வந்து தனக்கு ஓப்பனா எழுதிடுறான், அவளால எழுத முடியவில்லை. அதுல ஆண்டாள் உள்ள சேர்த்துறார். நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களில் மிகச்சிறந்த காதல் முதலாக ஒரு பெண் வெளிப்படுத்திய மிகச்சிறந்த காதல்னு அதை கூட எடுத்துக்கலாம். பல்வேறு இடங்கள்ல அதை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய நல்ல வாசகங்கள் எல்லாம் அந்த குடம் நிறைக்கக்கூடிய பசுக்கள் நிறைக்க அந்த பால் அப்படி இருந்தது. இல்ல அந்த கடைசி முடிக்கும் போது அந்த மாதிரிதான் முடிக்கிறார், ஆண்டாளோட சேர்த்து. அப்பா கூட ஒரு கதை எழுதியிருப்பாரு, அன்புள்ளன்ற கதை. அதுல வந்து அந்த பெண் வந்து காதலை சொல்ல முடியாது. அவ வந்து ஸ்ரீலிபுத்தூர்ல பிறந்தவ, இப்ப உள்ளவ. இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய காதலை வெளிப்படுத்த முடியல, அன்புள்ளன்றது தாண்டி அவளால எழுத முடியாது. ஆனா ஆண்டாள் வந்து எப்படி செஞ்சிருக்கா, 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே எழுதியிருக்கா. இந்த ஒரு ஆண்டாளுடைய இந்த காதலினுடைய பிரிவுகளை, அவனுடைய உணர்வுகளை எல்லாம் மிக அற்புதமாக நீங்க அதுல வந்து இவ்வளவு சொல்லணுமா அப்படின்லாம் கூட தோணும். ஆனா வர்ணனை, உவமைகள் எதுவும் போரே அடிக்கல. அந்த கதைகளை அந்த படிச்சுட்டு வர 24 பக்கமும் நீங்க படிக்கும் போது ரொம்ப வேகமாக பொருளக்கூடியதா இருந்தது. ஒரு வர்க்கத்தை, ஒரு ஏழை எளியவர்களினுடைய பாடுகளை மட்டும் எழுதி கொண்டிருந்த தமிழ் மொழி வந்து ஒரு காதல் உணர்வை வந்து மிக அருமையாக இந்த கதைகள்ல வெளிப்படுத்திருக்காங்க. அந்த கடைசியில கூட அந்த நம்மளுடைய வழக்கமா போடக்கூடிய அந்த ஐயா மியூட் ஆயிடுச்சு பாருங்க, மியூட் ஆயிடுச்சு. கேக்குதுல்ல? இப்ப கேக்குது. அந்த மத்தளம் கொட்ட, வரிசங்கம் மூட, அந்த முத்து மாலைகள் தொங்க, கனா கண்டேன்னு அந்த ஆண்டாள் சொல்றது போய் இன்னைக்கு வந்து
மின்னல் அடிக்குது, மழை இடிக்குது, மழை பெய்யுது, இடி இடிக்குது அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்து முடிச்சிடறாரு. ஒரு காதல் வந்து நீங்க வந்து வர்க்க பேதம் இருந்தாலும், ஒரே ஜாதிக்குள் வர்க்க பேதம் இருந்தாலும் காதல் வந்து இணையும்ன்றது. இவருடைய பெர்சனல் லைஃப்ல இவருடைய காதல் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனாலும் ஒரு வெற்றி அடையக்கூடிய காதலை அந்த காதலித்த ஒரு உணர்வு இருக்கிறதுனால அவருக்கு வந்து பல்வேறு விதமான உணர்வுகளை, ஆணுக்கு என்ன உணர்வுகள் இருக்கு, பெண்ணுக்கு என்ன உணர்வு இருந்தது, ஒரு என்ன ஈகோ கிளாஸ் என்ன இருந்தது, அதெல்லாம் மிக அருமையாக கொண்டு வந்திருக்கார். மிக அருமையான கதை. பேராசிரியர் வந்து ரெண்டையும் அந்த கதையும் கம்பேர் பண்ணி என்னென்ன புள்ளிகள், இணைப்பு புள்ளிகள் எல்லாமே விரிவா பேசிட்டாங்க. ஆனாலும் மருதநாகராஜன் அந்த கதையை இன்னும் மீண்டும் சொல்ல வேண்டும். அவர் வந்து இந்த கதையோட கம்பேர் பண்ணி சொல்லலாம். கலந்து ஒன்றும் கோவப்பட வேண்டியதில்லை. இல்ல சொல்லலாம் விட மாட்டாரு, இளங்கோ தோழர் விட மாட்டாருங்களா? மருதநாகராஜன் சொல்ல வேண்டும். இந்த கதை 24 பக்க கதை, அது சின்ன கதை. சின்ன கதை. அந்த சின்ன கதையை சொல்லும் போது இதில் அவருடைய விரிவாக பேசியுள்ளார். இந்த கதையில சமூகத்தை பத்தியும் சரி, காதலர்களை பத்தியும் சரி, பல விமர்சனங்கள். ஒவ்வொருத்தரை பத்தி எப்படி நடக்குது, ஒரு சின்ன இதை எப்படி எல்லாம் இது இருக்குன்றத அதையெல்லாம் மருதநாகராஜன் அவர்களும் பேச வேண்டும். மிக அருமை, வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி செயலாளர் அவர்களே. நாளைய கதைக்கு போயிடலாமா? செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? இல்ல நானே சொல்லிடலவா? இல்ல பொதுச் செயலாளர் அவர்களே. நாளைய கதை 12ஆம் நாள் நிகழ்வில் பூம்புகாரில் ஒரு புரட்சி பெண் என்கிற கதையை கதை சொல்லியாக தோழர் இரா மோகன்ராம் அவர்கள், அதாவது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில குழு உறுப்பினர் அவர்கள் கதை சொல்லுகிறார்கள். வாழ்த்துறையாக தோழர் மயிலை பாலு அவர்கள், அதாவது கவிஞர் தமிழொலி நூற்றாண்டு விழா குழுவினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தோழர் மயிலை பாலு அவர்கள் வாழ்த்துறையால் இணைகிறார். ஆகவே 12ஆம் நாள் நிகழ்வில் நாம் சந்திக்க இருக்கிறோம் தோழர்களே. நிறைவாக நெறியாளர் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகள். நம்முடைய கதை சொல்லை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு கதையை மட்டுமே கதை சொல்லி வாயிலாக கேட்பதே கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும். காரணம், நம்முடைய நோக்கம் அதுதான். ஒரு கதையில் இருக்கக்கூடிய கதை சொல்லிய பிறகு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களும், அதில் படைப்பாளன் கண்ட பார்வையில் தீர்வுகளும் சிக்கல்களும், அல்லது அதை எப்படி எதிர்நோக்குவது என்கிற அடிப்படையிலே நாம் பயணிக்கிறோம். அந்த அடிப்படையில் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளில் கதை சொல்லிகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட கதைகளை மட்டுமே கதை சொல்லி வாயிலாக பயணிக்க வேண்டும் என்று கேட்டு, இன்றைய தினம் நம்மோடு பயணித்த பேராசிரியர் முனைவர் பிரபாகரன் அவர்கள் வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்று நாம் கதையில் வருவது போல கடந்து போய்விட முடியாது. சென்னை பிரசவாக்கத்தில் தொடங்குகிற கதை மகாபலிபுரத்தில் முடிந்தது போல நாம் தொடங்கிவிட முடியாது. காரணம், தமிழொலியை பொறுத்த மட்டும் கதையில் படைப்பில் ஒரு நவீன உத்தியை கையாண்ட மிகப்பெரிய படைப்பாளி. அந்த நவீன உத்தியில் அடித்தட்டு மக்களின் வாழ்வியல், அது காதலாக இருக்கட்டும், உழைப்பாளர் வர்க்கம் சார்ந்ததாக இருக்கட்டும், அல்லது ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடாக இருக்கட்டும், அல்லது ஜாதியின் பெயரால் குறியீடால் அவர்களை அடிமைப்படுத்துகிற நிகழ்வாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் நவீன உத்தியால் அதை படைப்பாக தந்த மிகப்பெரிய மானுட படைப்பாளி தமிழொலி. அந்த நிலையில் நாம் ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நோக்கம் என்பது படைப்பாளனுடைய படைப்புகளை விமர்சனம் செய்வது அல்ல, படைப்பாளினுடைய கதையை சொல்லுவது மட்டுமல்ல, அது இந்த சமூகத்திற்கான தேவை என்பதை அடுத்த தலைமுறைக்கு உணர்த்துவதுதான் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நோக்கம். அதனுடைய அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. நாளைய தினம் 12ஆம் நாள் நிகழ்வில் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நாளும் ஒரு கதை சொல் என்கிற தலைப்பின் கீழ் தமிழொலியினுடைய சிறுகதை படைப்புகள் இணையவும். நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.